உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பிரானோட பாடல்களை அவரோட உரைநடையை நாம் வியந்து 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 படிச்சிட்ருக்கோம், யோசிச்சிட்ருக்கோம், நேசிச்சிட்ருக்கோம். எப்படியோ எத்தனையோ விதமாக சொல்லலாம். ஆனால் வள்ளல் பிரான் ஒரு பாட்டில் தன்னுடைய பாடலை உளறுதல் அப்படிங்கிறாருங்க. அதிர்ச்சியாக இருக்குது அதை வாசிக்கும்போது. ஏன்னா இவருடைய பங்களிப்பு தமிழுக்கு அல்லது தமிழ் மக்களுக்கு, தமிழ் நிலத்துக்குன்னு வரும்போது மிக மிக உச்சமான ஒரு பங்களிப்பு. அவருடைய தமிழ், அவருடைய ஆன்மீக ஞானம், அவருடைய அந்த சொற்செறிவு, பொருட்செறிவு, இப்படி எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அதை கூட உளறுதல் அப்படின்னு சொல்கிறாருன்னா இது எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அதுதான் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது. ஆனால் அந்த அதிர்ச்சிக்கான மருந்தையும் நம்முடைய வள்ளல் பிரானே கொடுக்கிறார். அதை எப்படி கொடுக்கிறார், எதற்காக தன்னுடைய பாடலை உளறல்னு சொல்கிறார் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா இது எப்படி உளறுதல் ஆகாது அப்படிங்கிறதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். முதல்ல வள்ளல் பிரானோட பாடலை பயணம் செஞ்சுட்டு வந்துடலாமா? பழம்பிழி மதுர பாட்டலை எனினும் பத்தரும் பித்தரும் பிதற்றும் கிழம் பெரும் பாட்டும் கேட்பது உன் உள்ள கிளர்ச்சி எந்தறிந்த நாள் முதலாய் வழங்கு நின் புகழே பாடுருகின்றேன் மற்றொரு பற்றும் இங்கறியேன் சழங்குடை உலகில் உளறுதல் அழகோ தந்தையும் தாயும் நீ அலையோ. திருவருள் விழைதல் அப்படிங்கிற பகுதியில் 3749வது பாடலாக வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறாரு. அதாவது பத்தரும் பித்தரும் அப்படிங்கிற, பக்தர்களும் சரி பித்தர்களும் சரி ஒரே மாதிரி பேசுகிறாங்களே அப்படிங்கிறார் அவர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? ஏன்னா அது ரெண்டுலேயுமே அர்த்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தொனி இருக்குது இந்த வரிகளில். திரும்ப படிக்கலாம் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத. பழம்பிழி மதுர பாட்டலை எனினும் பத்தரும் பித்தரும் பிதற்றும் கிழம் பெரும் பாட்டு. அந்த பாட்டில் பழம்பிழி மதுரம் எதுவுமே இல்லை. அதாவது பெரிய பெரிய பழங்கள், நன்றாக பழுத்த பழங்கள், நன்றாக கனிந்த பழங்கள், இது எல்லாவற்றையும் பிழிந்து ஒரு மதுரமாக தேன் மாதிரி கொடுத்திருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு நினச்சா கூட இல்லை. அப்படியான ஒரு மதுரமும் இல்லை, தேனும் இல்லை, அமுதமும் இல்லை என்றாலும் பக்தர்களும் பித்தர்களும் இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, இதே மாதிரி பாடிட்டு இருக்காங்க, இதே மாதிரி போற்றினே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் அர்த்தமே இல்லை, அதில் அடர்த்தியே இல்லை, அதில் ஆழமே இல்லை, அதில் உயரமே இல்லை, அதில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் கூட நீ அதுக்கு மயங்குறியே அப்படின்னு கேட்குறார் வள்ளல் பிரான். அப்படி நீ மயங்குறியே, அதனால் நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் பாருங்க. பத்தரும் பித்தரும் பிதற்றும் கிழம் பெரும் பாட்டும் கேட்பது உன் உள்ள கிளர்ச்சி எந்தறிந்த நாள் முதலாய். இந்த மாதிரி கிழம் பெரும் பாட்டு அப்படிங்கிறார். பழம் மதுரம் அப்படின்னு இல்லாமல் இதை கிழம்பெரும் பாட்டுன்னு சொல்கிறார் பாருங்க. ஏன்னா காலகாலமாக இதே பாட்டை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அதனால் அது முதுமை அடைஞ்சிடுச்சு, வயசாயிடுச்சு, கிழமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடலே கூட, இறைவனை போற்றி பாடும் பாடலே கூட கிழமாயிடுச்சு, முதுமை ஆயிடுச்சு அப்படின்னா சீனியர் சிட்டிசன் ஆயிடுச்சுன்னு தெளிவாக சொல்கிறார். அதில் எந்த புதுமையும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ஒரே மாதிரி சொல்லுகின்ற அந்த முதிர்ந்த பாடலாக மாறிப்போச்சு, முதிர்ச்சி ஆயாச்சு. அது கொஞ்சம் கிழத்தன்மை வந்து விட்டது. ஆனாலும் நீ அதுக்கு மயங்குறங்கிறத, அந்த உள்ள கிளர்ச்சி உனக்கு உருவாயிடுச்சுங்கிறத தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். என்ன பண்ணாராம் அதை வள்ளல் பிரான் சொல்கிறார் பாருங்க. கிளர்ச்சி எந்தறிந்த நாள் முதலாய் வழங்கு நின் புகழே பாடுருகின்றேன் மற்றொரு பற்றும் இங்கறியேன். உன்னோட பாடலை, உன்னை புகழ்ந்து பாடுகின்ற பாடலை கேட்டால் உனக்கு கிளர்ச்சி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நானும் அதே மாதிரி கிளர்ச்சியாக பாட ஆரம்பிச்சிட்டேன். மற்றொரு பற்றும் இங்கறியேன்னா எனக்கு வேற விதமாக பாட தெரியல, வேற விதமான பற்று எதுவும் இல்லை. உன்னை புகழணும் அப்படின்னு ஆரம்பித்தா இந்த மாதிரி போற்றி போற்றின்னு பாட ஆரம்பிச்சிட்ருக்கேன். அப்படின்னா இது சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறார் பாருங்க வள்ளல் பிரான். மற்றொரு பற்றும் இங்கறியேன் சழங்குடை உலகில் உளறுதல் அழகோ. சழங்குடை உலகில் உளறுதல் அழகோ, அந்த வார்த்தையே நமக்கு உளறிக்கிட்டே வருது பாருங்க. சழங்குடை உலகில் உளறுதல் அழகோ அப்படிங்கிறார். அதாவது நான் இந்த மாதிரி பழமையான, முதிர்ந்து போன அல்லது வயசாகி போன, சீனியர் சிட்டிசன் ஆன பாடலையே நான் பாடிட்டுருக்கேன். இந்த பாடல் அழகோ, இப்படி நான் உளர்றது சரியா அப்படின்னு கேட்குறார்.
சழங்குடை உலகில்னு ஒரு வார்த்தையை சொல்றார். சழங்குடை உலகில்னா பொய் சொல்ற உலகில், குற்றம் சொல்லுகின்ற உலகில், எதையுமே சரியாக செய்ய தெரியாத உலகில், அல்லது விதந்தோத்தி இன்னமும் அதிகமாக கட்டுக்கதைகளை சொல்லுகின்ற உலகில் இப்படி நானும் சேர்ந்துக்கிட்டு அந்த கூட்டத்தோடு சேர்ந்து உளர்றேனே, இது சரியா அப்படின்னு கேட்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரியாக பக்தரும் பித்தரும் சொல்லுகின்ற அந்த போற்றியில் எனக்கு விருப்பமில்லை, ஆனால் நானும் அதையே பாடுகின்றேன். அப்படி பாடுவது உளறலாகத்தான் இருக்கிறது. இது சரியா? இது உனக்கு ஓப்பானது தானா? இது என்னுடைய தன்மைக்கும் சரியானது தானா, உரியது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறார். அதை தவிர சழங்குடை உலகுன்னு சொல்கிறது மிக முக்கியம். ஏன்னா இது பொய்மைகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு உலகாக இருக்கிறது, மற்றவர்கள் மீது குற்றம் சொல்லுகின்ற ஒரு உலகாக இருக்கிறது, அல்லது சரியானதை மட்டுமே செய்கின்ற உலகாக இல்லாமல் சரியானதாக இல்லாததை மட்டுமே செய்கின்ற உலகாக இருக்கிறது. இப்படியான உலகில் நான் இப்படி கூட சேர்ந்து உளறுதல் சரியா என்கின்ற ஒரு வார்த்தையை கேட்கிறார். இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. தான் பாடுகின்ற பாடல்கள், தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் சத்திய சன்மார்க்கம் என்ற ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கி இருக்கிறது என்றாலும் கூட இறையை கடவுளை வெறுமே போற்றி பாடுவது என்பது சரியல்ல என்று சொல்லுகின்ற ஒரு சித்தாந்தத்தை நம்முடைய வள்ளல் பிரான் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லி நிறைவு செய்கிறார் பாருங்க. சழங்குடை உலகில் உளறுதல் அழகோ, தந்தையும் தாயும் நீ அலையோ. அவ்வளோதாங்க. ஒரு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாம் எப்பவும் புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. அவங்க அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. உண்மையான தாயும் தந்தையும் தினமும் நம்ம குழந்தைகள் பெற்றோரை நிற்க வச்சு உன்னை நான் போற்றி வணங்குகிறேன், உன்னை நான் பாராட்டுகிறேன், உன்னை நான் தெய்வமாக மதிக்கிறேன், உனக்கு நான் மரியாதை செய்கின்றேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படித்தான் வள்ளல் பிரானும் இந்த பாடலை நிறைவு செய்கிறார். தாயும் தந்தையும் நீ அலையோ அப்படின்னா, என்னோட தாயும் தந்தையுமாக நீ இருக்கிறாய், உன்னை இப்படி உளறலாக நான் பாராட்டத்தான் வேண்டுமா? காலம் காலமாக பக்தர்களும் பித்தர்களும் செய்தார்கள் என்பதற்காக நானும் இந்த உளறலை செய்தாக வேண்டுமா என்று நம் கண்ணை திறக்கிறார். அதுதான் மிக முக்கியம். எப்போதும் பாராட்டு என்கின்ற வகையில் இப்படி உளறி கொட்டுவதை நிறுத்த வேண்டும், போற்றி பாடுவதை நிறுத்த வேண்டும் என்ற புதிய சித்தாந்தத்தை நமக்கு வள்ளல் பிரான் கொடுக்கிறார். அந்த சித்தாந்தத்தோடு பயணிப்போம். அது ஒன்றுதான் நமக்கான விடியலாக அமையும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.